Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம டுடே இசை குட் டே சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிராத்மிக்கினுடைய கிராமர் போர்ஷன்ஸ்ல அபியாஸ் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ பிராத்மிக் வந்து புதுசாக படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, பிராத்மிக் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்க எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். ஸ்டார்டிங்லேருந்து படிக்கும்போது நல்லா தெளிவாக புரிஞ்சு படிங்க, அப்போ தான் அடுத்தடுத்த லெவல் போகும்போது உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக சுலபமாக புரியும். அண்ட் தென் இது வந்து லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்லையும் இந்த வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். பிகாஸ் ஹிந்தி கற்றுக்கிறதுக்கான பேசிக்ஸ் எந்த லாங்குவேஜ் கற்றுக்கிற மாதிரி இருந்தாலும் அதனுடைய பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து பேசிக்ஸை நம்ம பேசக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே அந்த லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்டில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அது போக இந்த பிராத்மிக்னுடைய அபியாஸ் வந்து பிராத்மிக் கிராமர் அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்லையும் அப்லோட் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, இப்போ பார்க்கலாம். இது வந்து ஆல்ரெடி இந்த லெசன் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. பிராத்மிக்கில் பொறுத்த வரைக்கும் எல்லா லெசனுமே த்ரூ அவுட் எல்லா லெசனுமே டாப் டு பாட்டம் சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி எல்லா லெசனுமே அப்லோட் பண்ணியாச்சு. இந்த லெசனும் அதாவது இந்த கிராமர் போர்ஷனும் வந்து ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட ஆல்ரெடி நம்ம வீடியோ இருக்குது. ஓகேவா? நான் மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ இதனுடைய அபியாஸ் லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய அபியாஸ் அப்படின்னா தொழிற்பெயர் இன்ஃபினிட்டிவ் அப்படின்றத பார்த்தோம். இப்போ வந்து பாஸ்ட் டென்ஸ் இறந்த காலம், ஹிந்தியில் வந்து பூத்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் நேற்று அங்கே இருந்தேன், நான் நேற்று இந்த விஷயத்த செஞ்சுட்டு இருந்தேன், அவன் அங்கே இருந்தான் அப்படின்ற மாதிரி நிறைய பாஸ்ட் டென்ஸை பற்றி சொல்லுவோம் இல்லையா. இந்த மாதிரி இருந்தோம், இருந்தான், இருந்தது, இருந்தேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த லெசன் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாச்சு. இப்போ ஜஸ்ட் இதனுடைய அபியாஸ் மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? நிறைய பேர் வந்து அபியாஸ் போடுங்க தெளிவாக புரியணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால இந்த அபியாஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, fill in each blank with தா தே தி தி. இது வந்து ஒவ்வொரு பிளாங்க்லேயும் வந்து தா அப்படின்றது வந்து இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதிலே பார்த்துடலாம். தா அப்படின்றது ஆண் பால் ஒருமை. ஓகேவா? சிங்குலர். தே அப்படின்றது ஆண் பால் பன்மை. ஓகேவா? ஹிந்தியில் வந்து புல்லிங் ஸ்திரீலிங் அப்படின்னு இருக்குது, ஆண் பால் பெண் பால். எப்படி இங்கிலீஷ் அப்புறம் தமிழ் எல்லா இதுலேயுமே வந்து ஆண் பால் பெண் பால் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் எல்லா விஷயங்களுக்குமே உயிருள்ள உயிரற்ற எல்லா பொருளுக்குமே ஆண் பால் பெண் பால் அப்படின்ற அந்த வேறுபாடுகள் இருக்குது. அதுவும் வந்து ஆல்ரெடி நம்ம லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்னு அந்த பிளேலிஸ்ட்டில் பேசிக்லேருந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அது எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்டை வந்து செக் அவுட் பண்ணுங்கள். ஓகே, தா அப்படின்றது ஆண்பால் ஒருமை, தே அப்படின்றது ஆண்பால் பன்மை. அதே போல் தீ அப்படின்றது பெண்பால் ஒருமை, தீ அப்படின்னு இங்கே ஒரு புள்ளி வச்சிருக்கு பார்த்தீங்களா, இங்கே தீ அப்படின்னு. ஸோ அது வந்து பெண்பால் பன்மை. இதெல்லாமே வந்து அதே போல் தான் ஆண்பாலா பெண்பாலா அது ஒருமையா பன்மையா அப்படின்றது வந்து இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாமா. டாக்டர் அப்துல் கலாம் பாரத் கே ராஷ்டிரபதி தே. அப்துல் கலாம் வந்து பாரதத்தினுடைய ஜனாதிபதியாக இருந்தார் இல்லையா. இப்போ ராஷ்டிரபதி அப்படிங்கும்போது அப்துல் கலாம் அப்படின்றவர் ஒருவராக இருந்தாலும் அவருக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்போது தே என்னதான் அது வந்து ஒருமையாக இருந்தாலும் ஒரு விஷயம் அது வந்து நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து சொல்லும் போது தே ஆர் தீ அப்படின்னு மாறும். ஆண்பாலாக இருந்தால் தே, பெண்பாலாக இருந்தால் தீ. அடுத்து மேரா தோஸ்த் மைதான் மே தா. என்னுடைய நண்பன் மைதானத்தில் தா இருந்தான். இதெல்லாமே வந்து இருந்தார், அப்துல் கலாம் இருந்தார். மேரா தோஸ்த் என்னுடைய நண்பன் மைதானத்தில் இருந்தான் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நடந்த அந்த பாஸ்ட் டென்ஸை பற்றி சொல்கிறோம். நெக்ஸ்ட் வே பெஹலே இஸ் கர் மே ரெஹத்தே தே. அவர்கள் அப்படிங்கும் போது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அது ப்ளூரல் ஃபார்ம் அப்படின்னு. ஸோ அப்போது பெஹலே இஸ் கர் மே ரெஹத்தே தே. இங்கே ரெஹத்தே அப்படின்னு போட்டிருக்கும் போதே அப்போ நம்ம ரெஹத்தே தே அந்த ப்ளூரல் ஃபார்ம். ஸோ ரெஹத்தே தே அது ரெண்டுமே ப்ளூரலில் வருது. இருந்தாங்க அவங்க வந்து முதல்ல இந்த இடத்துல இந்த வீட்டில் வந்து வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். ஓகேவா? இருந்தார்கள் அப்படின்னு பாஸ்ட்டை பற்றி சொல்கிறோம். அது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த சொல்ல வேண்டியதில்லை இல்லையா. அடுத்து மே ஷஹர் மே தா. நான் நகரத்தில் இருந்தேன். அப்போ சிங்குலர். கோபால் மேரே சாத் நஹி தா. கோபால் என்னுடன் வந்து இல்லை. அப்போ அதுவும் வந்து ஒருமை இல்லையா. சொத்தா. அடுத்து மே சாரதா கே கர் மே தா. நான் சாரதாவினுடைய இல்லத்தில் இருந்தேன். இது வந்து சாரதாவினுடைய அப்படின்னு சொன்னாலும் யாரை மீன் பண்ணுறாங்க, நான் அப்படின்றது ஒரு ஆண்பால். ஸோ அப்போ தா. இதே பெண்பாலாக இருந்து ஒரு பெண் வந்து சொல்கிறா அப்படின்னா அப்போ தீ. ஓகேவா? அடுத்த தும் தோ தின் தக்கு கஹான் தே. நீ இங்கே வந்து தே வந்து தும்மு வந்து ஒரு
ஒருமையாக இருந்தாலும் தும்முக்கு வந்து நம்ம எப்படி ஹோ தே அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேவா? அதுவும் வந்து பேசிக்ஸ் லெசன்ஸ்லேயே இருக்குது. இதே போல் இந்த பிராத்மிக் கிராமரினுடைய அந்த ஃபஸ்ட் லெசன்ஸ்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்தே தும்முன்னு வந்தால் ஏன் ஹோ ஹே அதெல்லாம் வரணும், அப்புறம் வேணா ஏன் ஹைம் வரணும், மேனா ஏன் ஹூம் வரணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? அது தெரில அப்படின்னா தயவுசெய்து எல்லாமே வந்து பேசிக்ஸ்லேருந்து பாருங்கள். பிராத்மிக் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க இந்த லெவல் அப்படின்னாலும் அதையும் பாருங்கள். இல்லை ஹிந்தி கற்றுக்கணும்னு நினச்சி வீடியோஸ் பார்க்குறவங்களும் எல்லா பேசிக்ஸ்லேருந்து பாருங்கள். அப்போ தும் தோ தின் தக் கஹாந்தே, நீ 2 நாட்களாக எங்கே இருந்தாய். ஓகேவா? இருந்தாய். அடுத்த ராதாபி மேரே சாத் வஹாத்தி, ராதாவும் கூட மேரே சாத் என்னோட தான் வந்து தீ இருந்தாள். அப்போ இது பெண்பால். சுபத்ரா தும் கல் சபேரே கஹான் தீ. ஓகேவா? சுபத்ரா அப்படிங்கும்போது நீ நேற்று சபேரே கஹான் தீ, இங்கே வந்து தீ அப்படின்றது வந்து ப்ளூரல் மாதிரி ஒரு பன்மை மாதிரி சொல்கிறோம். ஓகேவா? அப்போ தீ அப்படின்னு வருது. நெக்ஸ்ட்டு லதா அவுர் கமலா பார்க் மே தீ. சுபத்ரா அப்படின்றது வந்து நம்ம எப்படி அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசணும்னு சொன்னோம்ல அதே போல் தான் இதுவும். அதே போல் சுபத்ரா அப்படின்றது அப்படி வருது. நெக்ஸ்ட் இது வந்து ப்ளூரல் ஃபார்ம் லதா அவுர் கமலா. ஓகேவா? லதா மற்றும் கமலா பார்க்கில் இருந்தனர். அப்போ தீ. ஓகேவா? அடுத்து செகண்ட் எக்ஸசைஸ் வந்து கீழ்காணும் வினைச்சொற்களை இறந்த காலத்தில் உபயோகித்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. கம்ப்ளீட் ஈச் சென்டென்ஸ் பை யூசிங் ஒன் ஆஃப் தி ஃபாலோவிங் verbs in past tense. ஓகேவா? கீழே வந்து ஒரு வினைச்சொற்களினுடைய அந்த ரூட் வேர்ப். இப்போ பெஹன், ஜான், பனா, ரஹ், சுன் அப்படின்னு கேட்டல், பார்த்தல், கொடுத்தல் அப்படின்ற அதனுடைய அந்த ரூட் வேர்ப் இருக்குது. ஓகேவா? ஸோ அதை வந்து பாஸ்ட் டென்ஸில் உபயோகப்படுத்தி எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இங்கே ஆன்சர்லேயே பார்த்துடலாம். கோபால் கல் ஷாம் கோ மைதான் மே கேல்தா தா. இங்கே அப்படியே வந்து ரேண்டமாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம அதுலேருந்து சூஸ் பண்ணி தான் எழுதுகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ மைதானத்தில் கோபால் கல் அப்படின்றது வந்து நம்ம அதுவும் தெரியும், நாளை நேற்று ரெண்டுக்குமே வந்து கல் அப்படின்றதா யூஸ் பண்ணுவோம். அப்புறம் பர்சோம் அப்படிம்போம், அதாவது முந்தானேத்து நாளா நாளைக்குன்னு சொல்லுவோம்ல. ஸோ அது ரெண்டுமே வந்து பாஸ்ட் டென்ஸ் அண்ட் ஃப்யூச்சர் ரெண்டுக்குமே ஒரே சொல் தான். ஆனால் அது வந்து ஜாயேகா ஆயேகா அப்படின்னு வருதா, ஃப்யூச்சரில் வருதா, இல்லை தா தீ தே அப்படின்னு பாஸ்டில் வருதா அப்படின்றத பொறுத்து அந்த கல்லுன்ற வார்த்தை நேற்று ஆர் நாளை எதை மீன் பண்ணுதுன்னு பார்க்கணும். இப்போ இங்கே வந்து நேற்று தான் இல்லையா, தான் இருக்குது. ஸோ நேற்று. கோபால் கல் ஷாம் கோ மைதான் மே கேல்தா தா. கோபால் நேற்று மைதானத்தில் விளையாடி கொண்டு இருந்தான், அதாவது விளையாடிட்டு இருந்தான். ஓகேவா? नेक्स्ट सरोजिनी रोज रेडियो में गाना गाती थी. सरोजिनी डेलियों रेडियोविल गाना गाती थी, பாடுவாள், பாடிக்கொண்டு இருப்பாள். அதாவது இதுவும் பாஸ்ட் டென்ஸ் தான். हम अपने घर में रेडियो सुनते थे. நாங்கள் வந்து எங்களுடைய अपने घर எங்களுடைய வீட்டில் ரேடியோ வந்து கேட்டுக்கொண்டு இருந்தோம். तुम मुंबई में कहाँ रहते थे. நீ மும்பையில் எங்கே வசித்து கொண்டு இருந்தாய். ஓகேவா? தே அப்படின்றது தும் வரும்போது அப்படிதான் வரும்னு நம்ம பார்த்தோம். பச்பன் மே மை பகுத் ரோத்தா தா. குழந்தை பருவத்தில் இருக்கும்போது நான், அதாவது குழந்தையாக, ஓகேவா? பச்பன் மே குழந்தையாக இருக்கும்போது மே நான் ரொம்பவும் ரோத்தா தா அழுது கொண்டே இருப்பேன். வே பெஹலே விதேஷி கப்படே பெஹன்தே தே. அவன் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து அயல்நாட்டு ஆடையை பெஹன்தே தே உடுத்துவாங்க. அவர்கள் முதலெல்லாம் வந்து அயல்நாட்டு ஆடையை தான் உடுத்துவார்கள். அப்போ பெஹன் தேத்தே இதெல்லாம் இங்கே பார்த்துக்கோங்க. இங்கே பெஹன் அப்படின்னு வெறும் அந்த உடுத்துவது அப்படின்ற அந்த ரூட் வேர்ப். ஓகேவா? ஸோ அதை இங்கே எடுத்து நம்ம பெஹன் தேத்தே, சுன் தேத்தே, ரெஹ தேத்தே, கேல் தாத்தா, கரித தாத்தா அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அந்த ரூட் வேர்ப் மட்டும் கொடுத்துருக்காங்க, அதை சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி நம்ம எழுதுகிறோம். இது எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி லெசன்ஸில் பார்த்துட்டே தான் இருக்கும். இப்போ இந்த அபியாஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் மட்டும் கொடுக்குறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாபகமாக இந்த வீடியோவை லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்து பிராத்மிக்கில் எல்லா லெசனுமே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ பிராத்மிக் படிக்கிறவங்களும் வந்து எல்லாமே பிளேலிஸ்ட் வந்து பார்த்து செக் அவுட் பண்ணி நல்லா படிங்க. இருக்கிற டைமை நல்லா யூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. அடுத்த मैं हर साल एक नई घड़ी खरीदता था. நான் ஒவ்வொரு
வருடமும் ஓகேவா ஒவ்வொரு வருடமும் ஒரு புதிய வாட்ச் வந்து வாங்குவேன் கரிது தாத்தா வாங்கி கொண்டு இருந்தேன் ஓகேவா வாங்குவேன் அப்படின்னு அந்த பழைய இதை வந்து பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறாங்க. கல் தக்கு சர்லா யஹ் காம் கர்த்தி தி நேற்றிலிருந்து கல் தக்கு நேற்றிலிருந்து கமலா இந்த வேலையை செய்து கொண்டு இருந்தா. அம்மா ரோட்டி பனாத்தி தி அவர் மே ரோட்டி காத்தாத்தா அம்மா வந்து ரோட்டி செஞ்சுட்டு இருந்தாங்க நான் வந்து ரோட்டி சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஓகேவா. அம்மா அப்படின்றது தி அம்மா வந்து பெண்பாலாகவும் மே அப்படின்றது ஆண்பாலாகவும் இருக்குது. ஊர்மிளா தேவி தமிழ் நஹி ஜான்தி தி ஊர்மிளா தேவிக்கு தமிழ் நஹி ஜான்தி தி தெரியாமல் இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அதாவது இறந்த கால தொடர்வினையினுடைய அபியாஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இப்போ பிராத்மிக் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா இல்லையா இப்போ என்ன லெவலில் இருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லோருக்குமே ஆல் தி பெஸ்ட். பாய்.